குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1 அதில் எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான ஏ அண்ட் பி வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ இந்த 3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏயோட வேல்யூ 2, -2, 3. பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1, -4 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எழுதிக்கலாம். இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாம். இல்லைனா ஃபஸ்ட் எலமெண்ட், ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் 2, 1, அடுத்தது ஃபஸ்ட் செட்டில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் செட்டில் உள்ள செகண்ட் எலமெண்ட். ஆல்ரெடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் சீக்கிரம் பண்ணிடலாம். 2, 4 முடிஞ்சிருச்சு. செகண்ட் செட்டில் 2 வேல்யூ தான் இருக்குது, ரெண்டுமே முடிச்சிட்டோம். அப்புறம் ஃபஸ்ட் செட்டில் உள்ள செகண்ட் எலமெண்ட்டுக்கு வந்துடலாம். 2, -2, 1, தென் -2, -4. அடுத்தது தேர்ட் எலமெண்ட் 3, 1, 3, -4. இப்போ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் ஏ அப்படி கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் ஏன்னா ஒன்றும் இல்லை, ஏவோட வேல்யூவை மறுபடியும் ஏவோட வேல்யூவோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ ஏவோட வேல்யூ என்னது 2, -2, 3 கிராஸ் மறுபடியும் ஏவோட வேல்யூ தான் எழுதணும். 2, -2, 3. இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 2, 2, then 2, -2, 2, 3, then -2, 2, then -2, -2, -2, 3. அடுத்து தேர்ட் எலமெண்ட் 3, 2, 3, -2, 3, 3. இப்போ நம்ம ஏ கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். பி கிராஸ் ஏயில் வந்து ஃபஸ்ட்டு பி செட் எழுதிக்கணும், செகண்டு தான் ஏ செட் எழுதணும். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா இந்த செட்டில் இருந்து ஃபஸ்ட் எலமெண்ட், இதில் இருந்து ஃபஸ்ட் எலமெண்ட், அப்புறம் இதில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட், தென் செகண்ட் எலமெண்ட், ஃபஸ்ட் எலமெண்ட் இன்ட்டு தேர்ட் எலமெண்ட். இப்படிதான் நம்ம எழுதுவோம். இப்போ 1, 2, 1, செகண்ட் எலமெண்ட் -2, 1, தேர்ட் எலமெண்ட் 3. இப்போ முடிஞ்சிச்சு. 3 எலமெண்ட் இருக்குது, 3மே எழுதிட்டோம். ஸோ அடுத்து இதில் பியில் மீன்ஸ் இந்த பி செட்டில் உள்ள செகண்ட் எலமெண்ட்டுக்கு வந்துடலாம். -4, -4 இந்த செட்டில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட். அப்போ -4, 2, -4, இந்த செட்டில் உள்ள செகண்ட் எலமெண்ட் -2, தென் -4, 3, -4, 3. பி கிராஸ் ஏ நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் உள்ள இந்த ஏ பிக்கு இந்த 3மே கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பி, கியூ. இது என்ன மீன் பண்ணுது, வாட் டஸ் இட் மீன்? ஏவும் பியும் ஈக்குவல், அதாவது ஏவோட வேல்யூவும் பி, கியூ தான், பியோட வேல்யூ பி, கியூ தான். இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பி, கியூ. சாரி, இந்த ப்ராக்கெட் ஃப்ளவர் ப்ராக்கெட் தான் போடணும். இந்த இது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி, ஏவோட வேல்யூ வந்து பி, கியூ
கிராஸ் பி, பியோட வேல்யூ பி கமா கியூ தான். ஏன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பி கமா கியூ தான். ஏல உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பண்ணுவோம்? ஏல உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் பியில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா பி கமா பி, தென் ஏல உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் பியில் உள்ள செகண்ட் எலமெண்ட் பி கமா கியூ. பியில் ரெண்டுமே முடிஞ்சதா? அதனால் இப்போ என்ன பண்ணோம்? ஏல உள்ள செகண்ட் எலமெண்ட்டுக்கு வந்துடணும். செகண்ட் எலமெண்ட் வந்து கியூ. ஏல உள்ள செகண்ட் எலமெண்ட் பியில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட். இப்போ கியூ கமா பி. தென் ஏல உள்ள செகண்ட் எலமெண்ட் கியூ கமா பியில் உள்ள செகண்ட் எலமெண்ட் கியூ கமா கியூ. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ. ஏ வேல்யூனது பி கமா கியூ, சேம் தான். ஏயோட வேல்யூ பி கமா கியூ. இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு பி கமா பி, தென் ஃபஸ்ட் எலமெண்ட் இன் செகண்ட் எலமெண்ட் பி கமா கியூ, தென் செகண்ட் எலமெண்ட் கியூ கமா பி இன்ட்டு கியூ கமா கியூ. ஓகே. தேர்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ. பி வேல்யூ என்னது? பி கமா கியூ. கிராஸ் ஏ வேல்யூ பி கமா கியூ. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா பி கமா P, then first element into second element P comma Q, then second element and Q comma first element P Q comma Q. B cross A கண்டுபிடிச்சாச்சு நம்ம. தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வேல்யூ எம் கமா என், பி வந்து நல் செட், அதாவது எம்டி செட், ஒன்றுமே இல்லை, 0 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி. ஏ என்னது? எம் கமா என். கிராஸ் பி. பி என்னது? எம்டி செட். நம்ம ஒரு செட்டோட இன்னொரு எம்டி செட்டை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ எம்டி செட்டு தான். ஸோ ஏக்கு வேல்யூ இருக்குது, ஆனால் பி வந்து எம்டி செட்டு. அப்போ இதோட ஆன்சர் என்னது? எம்டி செட் தான். இப்படி எழுதணும். ஸோ இதோட ஆன்சர் என்னது? எம்டி செட். ஏ கிராஸ் பி. பி வந்து எம்டி செட்டுங்கிறனால இதோட ஆன்சரு எம்டி செட்டு தான், 0 தான். தென் ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் ஏன்னா ஏ வேல்யூ எம் கமா என் கிராஸ் மறுபடியும் ஏ வேல்யூ எம் கமா என். ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட், அப்புறம் செகண்ட் செட்டில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட். ஓகே. ஸோ எம் கமா எம், ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் செட்டில் உள்ள செகண்ட் எலமெண்ட் எம் கமா என். முடிஞ்சுதா? இப்போது ஃபஸ்ட் செட்லேருந்து செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கலாம். என் செகண்ட் எலமெண்ட் அண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் என் கமா எம், தென் செகண்ட் எலமெண்ட் என் கமா என். ஏ கிராஸ் ஏ ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பி கிராஸ் ஏ. பி என்னது? எம்டி செட். கிராஸ் ஏ. ஏ வேல்யூ என்னது? எம் கமா என். எம்டி செட்டோட எந்த செட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் என்னது ஆன்சர் எம்டி செட் தான். ஸோ ஏ கிராஸ் பினாலும் சரி, பி கிராஸ் ஏனாலும் சரி, அதாவது
சம்திங் வேல்யூ உள்ள ப்ராடக்டோட எம்டி செட் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா எம்டி தான். ஸோ இதோட பி கிராஸ் ஏ, பி என்னது எம்டி செட், கிராஸ் ஏ செட்டு, எலமெண்ட்ஸ் ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் என்னது எம் கமா என். ஸோ எம்டி செட்டோட எந்த செட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் ஆன்சர் எம்டி செட் தான் வரும். ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் ஃபுல்லாக முடிஞ்சுது.